அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, NITன்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி சம்மந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், "சார் இப்ப NIT கல்லூரிய பத்தி போட்டீங்க. இதே மாரி JEE மெயின்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் எழுதி சேரக்கூடிய மற்ற கல்லூரிகள் பத்தின தகவல்களையும் குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தமிழ்நாட்டுல வேற என்ன கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்து, அந்த ஒவ்வொரு கல்லூரிய பத்தின வீடியோஸையும் போடப் போறேன். அதுல இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IIIT DM காஞ்சிபுரம். ஸோ JEE எக்ஸாம்ஸ் எழுதுனா IITல சேர முடியும், NITல சேர முடியும், IIITஸ்ல சேர முடியும், CFTIல சேர முடியும். ஸோ அப்ப IIITங்கிறது இந்தியாவுல மொத்தம் 26 IIITஸ் இருக்கு. அந்த 26ல 2 கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்குங்க. ஒண்ணு காஞ்சிபுரத்துல இருக்கு, இன்னொன்னு திருச்சிராப்பள்ளியில இருக்கு. இப்ப நான் வந்து காஞ்சிபுரத்துல இருக்க கல்லூரிய பத்தி தான் பேசப் போறேன். IIIT DM அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த ஒரு கல்லூரி தான் வந்து காஞ்சிபுரம். ஸோ இந்த கல்லூரியானது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007வது வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன NIRF ரேங்கிங்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 101ல இருந்து 150ங்கிற கேட்டகரியில வர்றாங்க. ஸோ இந்த கல்லூரிய பொறுத்தவரைக்கும் மொத்தம் 11 கோர்ஸ் ரன் பண்றாங்க. எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 593ங்கிற சீட்டு நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சீட் இருக்குங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NIT கல்லூரிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப, அங்க வந்து நான் ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டான்னு 2 கோட்டா பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு NITல எந்த ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்கோ, அங்க இருக்க மாணவர்களுக்கு 50% சீட்டு தரணும் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அப்படியான ரூல்ஸ் வந்து IIITக்கு பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தாது. IIIT பொறுத்தவரைக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா அப்படிலாம் கிடையாது. அதர் ஸ்டேட் கோட்டாலாம் கிடையாது. ஒரே ரேங்கிங் தான். அதுல வந்து நம்ம பிரிக்கலாம் போறதில்லைங்க. இதுல முதல் விஷயம் காஞ்சிபுரம். ஸோ IIIT DM காஞ்சிபுரம் பொறுத்தவரைக்கும் சீட்ஸ் எப்படி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 229 சீட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, PWD கேண்டிடேட்ஸ்க்கு 14 சீட்டு குடுத்துடுறாங்க. EWSக்கு 57 சீட்டு, EWS PWDக்கு 3 சீட்டு, OBC NCL 152 சீட்டு, நம்மளுக்கு வந்து OBC NCL PWD கேண்டிடேட்ஸ்க்கு 7 சீட்டு, SC 84 சீட்டு, SC PWD 3 சீட்டு, ST 42 சீட்டு, ST PWD 2 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், 11 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க. ஸோ இந்த 11 டிபார்ட்மெண்ட்ல இங்க வந்து 2 வகையான கோர்சஸ் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸோட பேர் வந்து UG கோர்சஸ். நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே அப்படியே அடுத்து வந்து 4 வருட படிப்பா படிக்கிறதா UG கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது கோர்ஸ் இவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா, டூயல் டிகிரின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்றாங்க. UG 4 வருஷம் பிளஸ் PG 2 வருஷம் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸை 6 வருஷம் படிக்கக்கூடிய படிப்புகளை 5 வருஷமா மட்டுமே படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டூயல் டிகிரின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 வகையான படிப்புகளையுமே இங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் UG டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல AI வச்சிருக்காங்க, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ECEன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிசைன் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் பிசிக்ஸ் இதெல்லாமே UG கோர்சஸா வச்சிருக்காங்க. அடுத்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷலைசேஷன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் AI அண்ட் ரோபோட்டிக்ஸ், ECE வித் VLSI டிசைன், ECE வித் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட UG பிளஸ் PG ரெண்டையும் சேர்த்து இன்டகிரேட்டட் கோர்சஸா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து NITயோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தோம். அதே மாதிரி IIITக்கும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கிற ரேங்கிங்கை மட்டும் நான் இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அதை தனியாக ஒரு விஷயமா கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரல் கேட்டகரிக்கு 19,533ங்கிற ரேங்க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. EWS 3,163, OBCNCL 6,930, SC 3,729 மற்றும் ST 2,063ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. இப்போ இந்த ரேங்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து CRL மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். CRLனா காமன் ரேங்க் லிஸ்ட். இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு OBCNCL கேட்டகரி எடுத்துக்கிறோம். 6,930ங்கிறது அவரோட CRL ரேங்கே தானே தவிர்த்து அவரோட OBCNCL ரேங்க் லிஸ்ட் கிடையாதுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஜென்ரல் கேட்டகரி 25,834,
இடபிள்யூஎஸ் 3993, ஓபிசிஎன்சியல் 9112, எஸ்சி 5880 மற்றும் எஸ்டி 2406ங்கிற ரேங்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 44137, இடபிள்யூஎஸ் 7997, ஓபிசிஎன்சியல் 16082, எஸ்சி 7976 மற்றும் எஸ்டி 3497க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் டிசைன் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி 50908க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. தென் இடபிள்யூஎஸ் 7895க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. ஓபிசிஎன்சியல் 18076ங்கிற ரேங்குக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சி 8313 மற்றும் எஸ்டி 3562ங்கிற ரேங்குக்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் ஜென்ரல் கேட்டகரி 39727, இடபிள்யூஎஸ் 7310, ஓபிசிஎன்சியல் 15149, எஸ்சி 7619, எஸ்டி 3820க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் 51448ங்கிற ரேங்க் சீட்டு முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் 8430, ஓபிசிஎன்சியல் 18198, எஸ்சி 9399 மற்றும் எஸ்டி 3741க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ். இது வந்து ஒரு நம்மளுக்கு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ். ஜென்ரல் கேட்டகரி 38708க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் 6692, ஓபிசிஎன்சியல் 14470, எஸ்சி 7518 மற்றும் எஸ்டி 3659ங்கிற ரேங்குக்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இசிஇ வித் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஜென்ரல் கேட்டகரி 28850க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் 4585, ஓபிசிஎன்சியல் 9909, எஸ்சி 6222 மற்றும் எஸ்டி 1875க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் இசிஇ வித் விஎல்எஸ்ஐ ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதில் வந்து ஜென்ரல் ரேங்கிங் 24892, இடபிள்யூஎஸ் 4485, ஓபிசிஎன்சியல் 9448, எஸ்சி 4930 மற்றும் எஸ்டி 2491க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து சிஎஸ்சி யூஜி பிளஸ் பிஜி ரெண்டும் சேர்ந்துங்க. ஜென்ரல் கேட்டகரி 23187, இடபிள்யூஎஸ் 3889, ஓபிசிஎன்சியல் 8233, எஸ்சி 4692 மற்றும் எஸ்டி 2464க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு IIIT-DM காஞ்சிபுரம் கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள். இதில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் அந்த ஒரு டீட்டெயிலை மட்டும் நான் வந்து எகைன் நான் வந்து திருப்பி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.